ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஜோயிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜோயிக்னா என்னென்னா ஒரு அட் நெட்ஒர்க், ரைட்? இப்போ அட் நெட்ஒர்க்னா என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக அட் நெட்ஒர்க்ஸ் நிறைய நீங்கள் ஒரு ஒரு பிளாக் கண்டென்ட் ரைட்டர்னால் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா அட் நெட்ஒர்க்ஸ். இப்போ அட் நெட்ஒர்க்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டாப்பில் இருக்கிறது யாருன்னா கூகுள், ரைட்? கூகுள்கிட்ட நம்ம AdSense நம்ம சொல்லுவோம். அவங்கள்ட்ட தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி நம்மளோட பிளாக்ல நம்ம பிளேஸ் பண்ணி அது மூலியமாக இன்கம் நம்ம இன்கம் நாள்தோறும் நம்ம இன்கம் எதிர்பார்க்கலாம், ரைட்? அதே மாதிரி கூகுளோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் இருக்குது. media.net இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃபோலிங்க்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ அந்த மாதிரி சைட்ஸோட இப்போ நார்மலாக இப்போ ஒரு முக்கியமான சைட்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ அண்மை ஒரு 3-4 வருஷமாக இப்போ 4 வருஷத்தில் ரொம்பவே ரீச் ஆன ஒரு சைட் தானே ஜோயிக்னு ஒன்று, ரைட்? இது கூகுள்கிட்ட பார்ட்னர் ப்ரோக்ராம் தான் இந்த ஜோயிக்ன்றது, ரைட்? இது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ கூகுள் AdSenseோட இதோட பேமெண்ட் கொஞ்சம் கூடவே நம்மளுக்கு பெற்று கொடுப்பாங்க அவங்க, ரைட்? ஒரு நல்ல ஒரு சைட்னு நம்ம சொல்லலாம், ரைட்? இப்போ இதில் நம்ம நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 21,000 விசிட்டர்ஸ் எனக்கு இந்த மந்தில் இதுவரையில் வந்திருக்காங்க, ரைட்? இன்னும் இந்த மந்த் முடியலை, 26ஆம் தேதி வரை, 26ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு 21,000 விசிட்டர்ஸ் இருக்காங்க சைட்டில் அண்ட் ரெவன்யூ இந்த ரெவன்யூ எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்குது, ரைட்? இது இந்த மாதத்துக்கானதுங்க. இது போன மாதம்லாம் இதுக்கெல்லாம் அதிகமாக வந்துச்சு. அது டிபெண்ட் ஆன் த மந்த், ரைட்? டிபெண்ட் ஆன் த மந்த் உங்களுக்கு கண்ட்ரி வைஸ், அதாவது உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து விசிட்டர்ஸ் உங்கள் சைட்டுக்கு விசிட் பண்ணாங்கன்னா உங்களோட ரெவன்யூ அதிகமாகவே இருக்கும், ரைட்? இப்போ இந்தியா, இந்த ஸ்ரீலங்கா அந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு அது இது அதுக்கு சொல்கிறது நம்ம EMPVன்னு சொல்கிறாங்க, ஓகே? அது அடிப்படையில் தான் உங்களுக்கு கண்ட்ரி வைஸ்ன்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு இன்கம் இதுலேயும் கிடைக்கும், ரைட்? அதனால் உங்களுக்கு மந்த்லி இதில் பேமெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளாக் ரைட்டர். இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைட் இருக்குது டியூட்டர்ஸ் பண்ணி. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த சைடுக்கு நான் இப்போ கூகுளில் போய்ட்டு யாராவது ஒருத்தர் வராருன்னா இப்போ யூனிக்காக போய்ட்டு இப்போ லாராவல் கிரெட் 10ன்னு டைப் பண்ணாருன்னா பாருங்கள், இது டாப் 10 பேஜில் எந்த பேஜ் ரேங்க் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி ரேங்க் ஆகிடுச்சுன்னா இந்த கீவேர்டை யாராவது ஒரு பீப்புள் உங்களுக்கு வேர்ல்டில் சர்ச் பண்ணுறாருன்னா இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் அவர் ரீட் பண்ணுற நேரம் எனக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும். அந்த ஆட்ஸ் இம்ப்ரெஷன் மூலியமாக எனக்கு மந்த்லி இன்கம் வரும், ஓகே, ரைட்? இதில் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைடை நீங்கள் சரியான முறையில் SEO டேக் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட் நெட்ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்க இப்போ ஜோய்க்கை பொறுத்தவரையில் நார்மலாக 10,000 வியூஸ் அவங்க அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. 10,000 வியூஸும் அவங்களோட ஆர்டிகல்ஸையும் பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி ஆர்டிகல்ஸ் எழுதிருக்கீங்கன்றது. இப்போ கூகுள் AdSense மாதிரி, ரைட்? அவங்களோட க்ரைட்டீரியாவை நீங்கள் சரியாக பூர்த்தி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் சிம்பிள் டெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. டெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு எந்த ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் எதுவும் கிடையாதுங்க. இதில் நம்ம கொடுக்குற டெஸ்ட் என்னென்னா இப்போ ஜோயிக் கான்ஃபிகரேஷன் சம்மந்தமாக ஒரு 10-15 வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த 10-15 வீடியோ நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அவங்க MCQ டெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த MCQ டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க உங்களுக்கு மோனடைசேஷன் பண்ணிடுவாங்க. அது மூலியமாக நீங்கள் நாள்தோறும் உங்களோட பிளாக்கு விசிட்டர்ஸ் வர உங்களுக்கு வருமானம் இந்த ஜோயிக் மூலியமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயங்க. நீங்கள் ஒரு பிளாக் ஒன்று எழுதிட்டு அது மூலியமாக வீட்டில் இருந்தே நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான எளிமையான வழின்னு சொல்லலாம், ரைட்? நம்மளுக்கு ஜோயிக் மூலியமாக நம்ம மணியை ஏற்படுறது, ரைட்? ஓகே, அந்த வழி நீங்கள் தெரிவு செஞ்சு பாருங்கள். அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு பிளாக் ஒன்று எழுதுகிற நேரம் இப்போ நிறையா பேர் செய்கிற ஒரு பிழை என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக மட்டும் அந்த எந்த நீச்சை நீங்கள் தெரிவு செய்வீங்க அந்த நீச் சம்மந்தமாக மட்டும் நீங்கள் எழுதுங்க, ரைட்? இப்போ ஸ்போர்ட்ஸில் உள்ளுக்கு சினிமாவையும் கொண்டு சிலவங்க வெவ்வேறு நீச்செல்லாம் கொண்டாந்து ஒரே நீச்சில் கொண்டாந்து போட்டிங்கன்னா உங்களோட சைடு ரேங்க் ஆகாது, ஓகே? அதனால் ஒரே நீச்சை தெரிவு செய்யுங்க. நான் டெக்னாலஜி நீச் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, ரைட்? இப்போ நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட் பேஸ்ட் ஆன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டும் தான் நான் போட்டுருக்கேன். இல்லை வேறு எந்த கண்டென்ட்டும் நான் அதில் போடலை. அதாவது அந்த மாதிரி ஒரு நீச்சை வச்சு நீங்கள் தெரிவு செஞ்சீங்கன்னா கூகுளில் ஈஸியாக நீங்கள் ரேங்க் பண்ணிக்கலாம், ஓகே, ரைட்? அப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீச் தெரியும்னா ஒவ்வொரு நீச்சுக்கும் செப்பரேட் வெப்சைட் ஒன்று செஞ்சு அது மூலியமாக நீங்கள் விசிட்டர்ஸ் கெயின் பண்ணிவிட்டு
அது மூலியமாக நீங்கள் வந்து நீங்கள் அட் நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், ஒரே சைடுக்கு வந்து எல்லா நீச்சையும் வந்து தெரிவு செய்யாதீங்க. ரைட், ஓகேயா? ரைட், இது வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ். பார்த்தீங்கன்னா நான் இந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரைட், இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஜோயிக் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. அதுக்கான விடையை வந்து நான் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அப்படி நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணாட்டி நான் வந்து லைவ் எப்போ நான் லைவ் வருவேன்னா எப்படியும் நான் யூஸ்வலி ஒரு கிழமைக்கு 2 தர மாதிரி நான் லைவ் வருவேன். இப்போ இந்த வீக் எனக்கு லைவ் நான் வரலை. அப்போ லைவ் வர நேரம் உங்களுக்கான டவுட்ஸை வந்து என்கிட்ட லைவில் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜோயிக் இன்டகிரேஷன் பற்றி. ரைட், ஓகே. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் இப்போ டொமைன் அண்ட் cPanel வாங்குறேன் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஹாஸ்டிங் மாதிரி ஒன்று வாங்க. ரைட், அப்படின்னா தான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சைட்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.